சோனா குருவி தான் கணவர் ராணா, ஒரே பையன் குக்கு. இவங்க கூட தன்னோட சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்துச்சு. இவங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பமா இருந்தது. சோனா குருவியோட கணவர் ராணாவுக்கு சரியான வேலை எதுவும் இல்லாம இருந்ததுதான் இதுக்கு காரணம். குக்காப்பா, சீக்கிரம் போய் அரிசி வாங்கிட்டு வாங்க, குக்கு பசிக்குதுன்னு சொல்றான். சோனு, என்கிட்ட இருந்த பணத்துக்கெல்லாம் நேத்து தானே மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். இப்ப என்கிட்ட பணமே இல்லையே, என்ன பண்றது? ராணா குருவி கிட்ட பணம் சுத்தமா இல்லனா கூட குக்குவோட பசிய போக்க கடைக்கார்கிட்ட போய் கடனா அரிசி வாங்கறதுக்காக கடையை நோக்கி பறந்து போச்சு. கடைக்காரரே, 1 கிலோ அரிசி கொடுங்க, இதுக்கான பணத்தை நாளைக்கு தரேன். ராணா, நீங்க போன மாசம் வச்ச பாக்கி அப்படியே இருக்கு. அதனால உங்களுக்கு புதுசா எந்த கடனும் தர முடியாது. கடைக்காரரே, என் பையன் குக்கு ரொம்ப பசியில இருக்கான். 1/2 கிலோவாவது அரிசி கொடுங்க, இந்த பணத்தை நாளைக்கு திருப்பி கொடுத்துருவேன். இவங்க இப்படி பேசிக்கிறத கேட்ட ஒரு பெண் பறவை கடைக்கார்கிட்ட இப்படி சொல்லுச்சு. கடைக்காரரே, நீங்க இவருக்கு 1 கிலோ அரிசி கொடுங்க, அதற்கான பணத்தை உங்களுக்கு நான் தரேன். அந்த பறவை இப்படி சொல்ல கடைக்காரரும் 1 கிலோ அரிசியை ராணா கிட்ட கொடுத்தாரு. நீங்க யாரு? நீங்க எதுக்காக எனக்கு அரிசி வாங்கி கொடுக்கறீங்க? நான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்க பறவை. என் பேரு மீனா. நீங்க உங்க குழந்தை பசியில இருக்குன்னு சொன்னதை கேட்ட உடனே எனக்கு மனசு தாங்கல, அதனாலதான் உங்களுக்கு அரிசி கொடுக்க சொன்னேன். அப்படியா? என் பேரு ராணா. நீங்க இப்ப செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். இந்த காட்டோட வடக்கு பக்கம் நான் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என் வீடும் அங்கதான் இருக்கு. இப்படி சொன்ன மீனா குருவி தன் வீட்டுக்கு பறந்து போக ராணா அரிசியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போன ராணா அரிசியை கொடுக்க சோனா அதை வச்சு உணவு தயார் பண்ணுச்சு. பிறகு 3 பேரும் உணவை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினாங்க. மறுநாள் வழக்கம் போல வேலைக்கு போன ராணா சாயங்காலம் தன்னோட சம்பள பணத்துல இருந்து 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீனா குருவிக்கு திருப்பி கொடுக்க போச்சு. ராணாஜி, என்ன இந்த பக்கம்? மீனாஜி, உங்களை தான் பார்க்க வந்தேன். நேத்து நீங்க 100 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சீங்க, அதை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இதுக்கு என்ன இப்ப அவசரம்? மெதுவா திருப்பி கொடுத்திருக்கலாம். அப்படி இல்ல மீனாஜி, கஷ்டமான நேரத்துல உதவி செஞ்சீங்க, அத உடனே திருப்பி கொடுக்கறது தான் நல்லது. இப்படி சொல்லிட்டு ராணா கிளம்ப தயாரானதும் மீனா ராணா குருவிக்கிட்ட இப்படி சொல்லிச்சு. ராணாஜி, இதுதான் என்னோட ஹோட்டல். இத நான் தான் பாத்துக்கிறேன். என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு. எனக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கு. அவளை பாத்துக்க நான் அடிக்கடி வீட்டுக்கு போயிடுவேன். அதனால எனக்கு இப்ப ஒரு நம்பிக்கை உள்ள வேலைக்கார தேவை. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அப்படி இருந்தா சொல்லுங்க, இல்ல நீங்களே கூட வரலாம். மத்தவங்களை விட நீங்க வந்தா எனக்கு ரொம்ப நம்பிக்கையாவும் சந்தோஷமாவும் இருக்கும். இதை கேட்ட ராணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனாஜி, இந்த வேலைக்கு நானே வரேன். எனக்கும் இப்ப சரியான வேலை இல்ல, கிடைக்கிற சம்பளமும் குறைவா இருக்கு. ராணாஜி, நான் நினைக்கிற மாதிரி நல்ல விதமா இந்த ஹோட்டலை நீங்க பாத்துக்கிட்டா நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தை விட நான் அதிகம் தருவேன். இந்த ஹோட்டலை பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஹோட்டலை என் ஹோட்டல் மாதிரி நினைச்சு வேலை பார்ப்பேன். அப்புறம் நான் என்னையில இருந்து வேலைக்கு வர்றதுன்னு சொல்லுங்க. நீங்க நாளை காலையில வந்து வேலையில ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் இதுல பரோட்டா இருக்கு, இத உங்க பையன் கிட்ட கொடுங்க. அந்த பரோட்டாவை எடுத்துக்கிட்டு ராணா வீட்டுக்கு சந்தோஷமா போச்சு. குக்கு, இங்க பாரு, அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க சொல்லு. ஐ, பரோட்டா. பரோட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் அப்பா இத வாங்கிட்டு வந்தேன். குக்கப்பா, பரோட்டா சிக்கன் எல்லாம் விலை அதிகமா இருக்கும். இருக்கிற பணத்தை இந்த மாதிரி செலவு பண்ணிட்டா குடும்பத்தை எப்படி நடத்துறது? சோனா, குக்குக்கு பரோட்டா கொண்டு வந்த மாதிரி உனக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். இப்படி சொல்ல ராணா சோனா குருவிக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. இதையெல்லாம் கேட்ட சோனா குருவிக்கும் குக்குக்கும் ரொம்ப சந்தோஷம். குக்குவோட அப்பா, இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான செய்திதான். நமக்கு இனிமே நல்ல நேரம் தான். இப்ப அந்த பரோட்டாவை 3 பேரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு கூட்டுல படுத்து தூங்கினாங்க. எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பா கவனிச்சுக்குச்சு. மீனா குருவி இல்லாத சமயத்துல கேஷையும் ராணா தான் பாத்துக்குச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு திரும்புற நேரத்துல குக்குக்காக நிறைய தின்பண்டங்களை வாங்கிட்டு வரும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காலேஜி, ராணாவை பாத்தீங்களா? குக்குக்கு இப்பெல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகுது. இதுக்கெல்லாம் பணம் ஏது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
பணம் எங்க இருந்து வந்தா நமக்கு என்ன கோரி? ராணா குருவி தான் குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருந்தா அதை பார்த்து நாமளும் சந்தோஷப்பட வேண்டியதுதான். அது எப்படி சந்தோஷப்படுவ? மாசம் 2 தடவையாவது அரிசி வாங்க பணம் இல்லன்னு என்கிட்ட வந்து தலைய சுரிஞ்சுக்கிட்டு நிக்கிற ராணா 3 மாசமா நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? சோனா குருவி குடும்பத்துக்கு பணத்திமிரு வந்துருச்சுன்னு அர்த்தம். கோரி, நீ அர்த்தம் பாக்குற டிக்ஷனரியில நிறைய தப்பு தப்பா அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு டிக்ஷனரி வாங்கிக்க. காலுஜி, ராணா கடன் கேட்க வரல, அத கூட பொறுத்துப்ப. அன்னைக்கு சோனாவை பாக்குறான், அவ கழுத்துல சரடு தொங்குது. அத பார்த்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இதை இப்படியே விடக்கூடாது காலுஜி. அடுத்தவங்க நல்லா இருந்தா இவளுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்குது? அதுக்கு இப்ப என்னதான் பண்ண போற? கேம் விளையாட போறேன் காலுஜி. சோனாவோட வாழ்க்கையில சின்னதா ஒரு கேம் விளையாட போறேன். சரி, நீ கேம் விளையாண்டு அதனால சோனா குருவி குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க. அதனால உனக்கு என்ன லாபம்? என்ன காலுஜி இப்படி கேட்டுட்டீங்க? என்னால ஒரு குடும்பம் பிரிஞ்சு நடுத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அத பாக்குறப்ப வர சந்தோஷம் இருக்கே, அத வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அனுபவிச்சாதான் புரியும். அன்னைக்கு சாயங்காலம் வழக்கம் போல வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்த ராணா குருவியை கோரி தடுத்து நிறுத்துச்சு. என்ன ராணா, இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதனால நான் உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கேன். காலுஜி, ராணாவுக்கு இப்ப நல்ல வேலை மட்டும் தான் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் பணக்கார மனைவியும் கிடைக்க போறாங்க. பணக்கார மனைவியா? என்ன சொல்ற நீ? மீனாவோட ஹோட்டல்ல சாப்பிட வர்ற பறவைங்க எல்லாம் மீனாவையும் ராணாவையும் கணவன் மனைவினே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய பேர் பேசுறத நானே கேட்டிருக்கேன். பேசுறவங்க 1000 பேசுவாங்க. நாம நம்ம வேலையை மட்டும் பாக்கறது தான் நல்லதுன்னு நினைக்கிறவனா. ஓகே ராணா, நீ அப்படி நினைக்கல. மீனா குருவி அப்படி நினைச்சா நீ மாட்டேன்னு நான் சொல்ல போற. கோரி, எனக்கு கல்யாணம் ஆகி மனைவியும் மகனும் இருக்கிறாங்க. அத மறந்துட்டு பேசாதீங்க. ஆமா, மனைவி. ஊர்ல இல்லாத மனைவி. வீட்டுக்குள்ள போனா சம்பளத்தை பத்தியும் செலவு கணக்க பத்தியும் பேசுறவதான் உன் மனைவி சோனா. பணத்தை தவிர அவளுக்கு வேற ஏதாவது நினைப்பு இருக்கா? ஆமா, மீனா குருவி மனசுல ராணா இருக்குன்னு நீ எதை வச்சு சொல்ற? ஒரு நாள் இந்த ஹோட்டலுக்கு போனப்ப ராணாவோட வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு மீனாவை பார்த்து கேட்டேன். அதுக்கு அந்த மீனா என்ன தெரியுமா சொல்லுச்சு? ராணா வேலைக்காரர் மாதிரியே வேலை பார்க்கல, தன்னோட சொந்த ஹோட்டலை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. பாக்குறவங்க எல்லாம் அவரை எங்க குடும்பத்துல ஒருத்தர்னே நினைக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, மீனா குருவி மனசுல ராணாவை பத்தி அப்படி ஒரு எண்ணம் இருக்கா இல்லையான்னு? உண்மையாவா? மீனாஜி அப்படியா சொன்னாங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? மீனா நகரத்துல படிச்சு வளர்ந்த பொண்ணு. சொந்தமா தொழில் பண்ணி பணக்காரியா இருக்கு. சோனா மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு ராணா கொண்டு போற பணத்தை செலவு பண்ணிட்டு செலவு கணக்கை எழுதி வைக்கிறவ கிடையாது. ராணா புத்திசாலியா இருந்தா இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்படி சொன்ன கோரி காலை அழைச்சுக்கிட்டு பறந்து போயிடுச்சு. கோரி, மீனா குருவி உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரியா சொல்லுச்சு? காலுஜி, நான் சொன்னதெல்லாம் போய் தான். ஆனா இதுக்கப்புறம் மீனா ராணா கிட்ட சாதாரணமா பேசினா கூட ராணாவுக்கு எப்படி தெரியுமா தோணும்? மீனா அவனை லவ் பண்ற மாதிரியே தோணும். கோரி சொன்னதையெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போன ராணா மனசுல ஒரு புது உற்சாகம் வந்தது. காரணம் இல்லாம அடிக்கடி மீனாவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப வீட்டுக்கு போன ராணா வழக்கம் போல வந்து மேல ஏற குக்குவ கோபமா திட்டினான். குக்கு, என்னது? ஏன் இப்படி வந்தது வராததுமா வந்து மேல ஏறுற? ராணா இப்படி சொன்னதும் குக்கு கோச்சுக்கிட்டு எதையும் சாப்பிடாம போய் படுத்துட்டான். குக்குவோட அப்பா, ஏன் இப்படி அவனை திட்டுறீங்க? அவன் கோச்சுக்கிட்டு போய் படுத்துட்டான் பாருங்க. சோனா, வேலைக்கு போயிட்டு வரனா இப்படி டென்ஷனா தான் இருப்பேன். நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி சரி, நான் அவன்கிட்ட சொல்றேன். போன மாசம் உங்க சம்பளத்துல எல்லா செலவும் போக நம்ம கையில 2000 ரூபாய் இருக்கு. சோனா, ஏன் இப்படி பணம் பணம்னு அலையிற? பணத்தை விட்டா வேற நினைப்பே கிடையாதா உனக்கு? ராணா இப்படி பேசினதை கேட்ட சோனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இருந்தாலும் இப்ப என்ன கேட்டாலும் சண்டைதான் வரும்னு நினைச்சு குக்கு கூட படுத்து அழுதுகிட்டே தூங்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி ராணாவுக்கு தூக்கமே வரல. மீனா அவனை பார்த்து ஐ லவ் யூ சொல்ற மாதிரியே இருந்தது. மறுநாள் வேலைக்கு போன ராணாவோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அடிக்கடி மீனாவையே பார்த்தான். மீனா மத்தவங்க கிட்ட பேசுறத உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சான். ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ராணா எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் தான்.
இவ்வளவு பொறுப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ராணா இல்லனா இந்த ஹோட்டலும் இல்ல, நானும் இல்ல. இத கேட்ட ராணாவுக்கு வானத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப எல்லாம் ராணாவுக்கு வீட்டுக்கு வந்தோடனே குக்கு கிட்டயும் சோனா கிட்டயும் எரிச்சலா பேசுறது வழக்கமாயிடுச்சு. சோனா பணத்தை பத்தி பேசினாலே எரிஞ்சு விழுந்தான். அவளை எதிர்த்து பேசாத சோனா படுக்கையில படுத்து அழுதுகிட்டே இறைவன் கிட்ட வேணுனா, கடவுளே, என் வீட்டுக்காரருக்கு என்னாச்சு? அவர் ஏன் இப்படி மாறினாரு? எனக்கு என்னோட பழைய குக்குவோட அப்பாவை திருப்பி கொடு, எனக்கு என்னோட பழைய குக்குவோட அப்பாவை திருப்பி கொடு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இன்னைக்கு வீட்டு விட்டு கிளம்புன ராணா இன்னைக்கு மனசுல உள்ளத மீனா கிட்ட சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். போற வழியில ஒரு ரோஜா பூவை பறிச்சுக்கிட்டு ராணா உற்சாகமா கடைக்கு பறந்து போச்சு. ராணாஜி, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அப்புறம் கையில ரோஸ் வேற வச்சிருக்கீங்க. மீனாஜி, இந்த ரோஸ் உங்களுக்காக தான். எனக்கா? எனக்கு எதுக்கு? மீனாஜி, உங்க மனசுல உள்ளத நீங்க மறைக்கலாம், ஆனா என்னால அப்படி முடியல. நான் உங்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ராணா இப்படி சொன்ன உடனே மீனா குருவி கொஞ்ச நேரம் பேசாம ராணாவையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ராணா, நான் நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அது கண்டிப்பா நீங்க இல்ல. மீனாஜி, நானும் நல்லவன் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களையும் உங்க குழந்தையையும் நல்லா பாத்துப்பேன். சோனாவையும் உங்க பையன் குக்குவை பத்தியும் கவலைப்படாம அவங்கள தவிக்க விட்டுட்டு இப்ப என்னையும் என் குழந்தையும் நல்லா பாத்துப்பேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? மீனா இப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு ராணாவோட மனசுல சின்னதா ஒரு பயம் வந்தது. அதனால அவன் எதுவும் பேசாம மௌனமா இருந்தான். அன்னைக்கு மல்லிகை கடையில உங்களுக்கு 100 ரூபாய் கடன் கொடுத்ததும் உங்க குடும்பத்துக்காக தான். உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களை வேலையை விட்டு போக சொல்லாம இருக்க காரணமும் உங்க குடும்பம் தான். மீனாஜி, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க. உங்களுக்கு இன்னைக்கு சம்பளத்தோட லீவு தரேன். எனக்கு கொடுக்க எடுத்துக்கிட்டு வந்த பூவை கொண்டு போய் உங்க மனைவி சோனா கிட்ட கொடுங்க. இன்னைக்கு சோனாவையும் குக்குவையும் எங்கேயாவது வெளியில அழைச்சுக்கிட்டு போய் அவங்க உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத உணர்ந்து நீங்களும் அவங்க மேல அன்பு செலுத்துங்க. இப்படி சொன்ன மீனா அன்னைக்கான சம்பள பணத்தை ராணாவுக்கு கொடுத்தது. இப்ப ராணா நேரா வீட்டுக்கு போச்சு. போற வழியில எல்லாம் தான் செஞ்சதை பத்தி நினைக்க அதுக்கே வெக்கமா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஒதுங்கி நின்ன குக்குவை போய் வலுக்கட்டாயமா தூக்கிடுச்சு. அப்பா, இப்ப என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா? இல்லடி செல்லம், அப்பா இனிமே உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் எப்பவுமே கோவப்பட மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா என்னையும் அம்மாவையும் திட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அது ஏன்? குக்கு இப்படி கேட்க ராணாவோட கண்ணுல அவனையும் அறியாம கண்ணீர் வந்துடுச்சு. குக்குவோட அப்பா, ஏன் அழுகுறீங்க? அவன் ஏதோ தெரியாம கேட்டுட்டான். அவன் கேட்டதுல எந்த தப்பும் இல்ல சொன்னா. இப்ப கொஞ்ச நாளா என் மனசுல நிறைய அழுக்கு இருந்தது. இப்ப கண்ணீர் விட்டு அந்த அழுக்கை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி சொன்ன ராணா சோனாவையும் குக்குவையும் அழைச்சுக்கிட்டு பக்கத்துல உள்ள அருவிக்கு போச்சு. அங்க போய் 3 பேரும் சந்தோஷமா பொழுது போக்குனாங்க. கடவுளே, என்னோட பழைய ராணாவை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது பொருள் அல்லது நபர் மேல ஆசைப்படும் போது இந்த ஆசை தேவைதானான்னு ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்குங்க. தேவையில்லாம பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுடக்கூடாது. ரொம்ப தூரமா இருந்த ஒரு காட்டுல பறவைங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க. அதே காட்டுல தான் சோனா குருவியும் தான் பையன் சிச்சுவோட வாழ்ந்து வந்துச்சு. சிச்சுவுக்கு இப்ப ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய வயசு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சேர்க்கல. காரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் சிச்சுவோட அப்பா உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிட்டாரு. அதனால தான் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு சோனா குருவி. என்னங்க, நம்ம பையனை எப்படியோ வளர்க்க போறேன்னு மணிக்கணக்கா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்படி பாதி வழியில எங்களை அனாதையா விட்டுட்டு போயிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போவேனாம்மா? கூடிய சீக்கிரம் போவடா செல்லம். சீக்கிரம் என்ன ஸ்கூல்ல சேருமா? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போற பார்க்க போது ஆசையா இருக்குமா? தெரியும்டி செல்லம், அம்மா உன்னை ஸ்கூல்ல சேர்த்த உடனே நீயும் குக்கு கூட சேர்ந்தே ஸ்கூலுக்கு போகலாம் என்ன?
சோனாவோட மாமா ஒருத்தர் பக்கத்து காட்டுல இருந்தாரு. அவரு பெரிய பணக்காரர் தான். அவர்கிட்ட போய் பணம் கேட்கலான்னு பல தடவை நினைச்சு பார்த்துட்டு தள்ளி போட்டுக்கிட்டே வந்த சோனா இன்னைக்கு போயே ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு. சோனாவோட கணவர் உயிரோட இருந்த வரைக்கும் சோனா யார்கிட்டயும் போய் உதவி செய்யுங்கன்னு கேட்டதே இல்ல. ஆனா இப்ப நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. சோனா அதனால வெக்கம் கூச்சம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு மாமா வீட்டுக்கு சிச்சுவோட கிளம்பி போச்சு. சோனா அவங்க மாமா வீட்டுக்கு போனப்ப மாமாவும் அத்தையும் ஹால்லயே உட்கார்ந்து இருந்தாங்க. வாமா சோனா, எப்படி இருக்க? ஏதோ இருக்க மாமா. வாமா, என்ன விஷயமா வந்திருக்க? மாமா, என் பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்காக தான் உங்களை பாத்துட்டு போகலான்னு வந்தேன். ஸ்கூல்ல சேர்க்க 6000 ரூபாய் ஆகுது. இப்ப நீ என்ன சொல்ல வர? உன் பையனை ஸ்கூல்ல சேர்க்க எங்க கிட்ட பணம் கேக்குற, அதுதானே விஷயம்? ஆமா அந்த. அட நீ வேறமா, நேத்து வந்திருக்க கூடாது. இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நேத்து காலையில தான் இவர் பக்கத்து காட்டுல ஒரு தோட்டம் குறைஞ்ச விலைக்கு வருதுன்னு வாங்கிட்டாரு. அத்தை, எப்படியாவது பார்த்து இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல திருப்பி கொடுத்துடுவேன். நீ திரும்பி கொடுக்காம போ, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இப்போ உனக்கு கொடுக்க எங்க கிட்ட பணம் வேணும்ல, அதுதான் இல்லையே. சோனா, வசதி இல்லாதவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. முதல்ல நீ பணத்தை சம்பாரிச்சுக்க, அப்புறமா குழந்தைய படிக்க வைக்க ஆசைப்படு. கையில எதுவுமே இல்லாம குழந்தைய படிக்க வைக்க ஆசைப்படுறது பெரிய தப்பு. மாமா, நான் என் பையனை படிக்க வைக்க ஆசைப்பட்டது தப்பு இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட பணம் கேட்டு வந்தேன் பாருங்க, அதுதான் தப்பு. இப்படி சொன்ன சோனா கோபமா சிச்சுவை அழைச்சுக்கிட்டு பறந்து போச்சு. வீட்டுக்கு வந்த சோனா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருந்துச்சு. அம்மா அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. எனக்கு யாருக்கிட்டையும் போய் பணம் கேட்க வேணாமா. நான் வீட்ல இருந்து ஏதாவது வேலைக்கு போகலாமா. இந்த வயசுலயே அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியே. உன்னை நினைச்சா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ கவலைப்படாத, உன்னை நான் எப்படியாவது படிக்க வைப்பேன். இப்படி பேசின சோனா வீட்டு வேலைக்கு போறதா முடிவு பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு காகம் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கறத கேள்விப்பட்டு அங்க போச்சு. மணி, எதுக்கு வந்திருக்க? அம்மா, இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் வந்தேன். ஓஹோ, வேலைக்காரியா? நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்க. இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சேன்னா உனக்கு வேலை உண்டு. சொல்லுங்கம்மா, என்னென்னம்மா செய்யணும்? முதல்ல என்ன அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்து. எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, சும்மா அக்கான்னே கூப்பிடு. சரிக்கா, இனிமே அப்படியே கூப்பிடுற. இங்க பார், காலையில சரியா 8 மணிக்கெல்லாம் வரணும். வந்து தூங்கிக்கிட்டு இருக்க எங்களை எழுப்பி விட்டு காபி போட்டு குடுக்கணும். அப்புறம் எங்களுக்கு காலை டிஃபனை ரெடி பண்ணிட்டு கிச்சன்ல கிடக்குற பாத்திரங்களை சுத்தம் பண்ணணும். அப்புறம் 12 மணிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு கடைக்கு போய் மதிய சமையலுக்கு தேவையான காய்கறியை வாங்கி வந்து மதிய சாப்பாட்டை தயார் பண்ணணும். பிறகு நீ வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாங்க சாப்பிட்டு முடிச்சிடுவோம். பிறகு நாங்க சாப்பிட்ட பாத்திரங்களை சுத்தம் பண்ணி கிச்சனையும் பெருக்கிட்டீங்கன்னா நாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரம் வந்துடும். அப்புறம் பாரு, அடிக்கடி ஒரே ஸ்நாக்ஸ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என் பையன் ஜக்குவுக்கு பிடிக்காது. அதனால யூடியூப்பை பார்த்து புதுசு புதுசா கத்துக்கிட்டு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும். இந்த வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்கு பிறகு ராத்திரி வேலைக்காரி வந்துருவா. கோரி சொன்ன எல்லாத்துக்கும் சோனா சரி சரின்னு தலையாட்டி 6000 ரூபாய் அட்வான்ஸும் கேட்டு வாங்கிடுச்சு. இங்க பாருமா, அடிக்கடி லீவ் போடக்கூடாது. அப்படி லீவ் போட்டா கோரிக்கு பிரஷர் ஏறிடும், பாத்துக்க. அப்புறம் உனக்கு 1500 ரூபாய் சம்பளம். நீ அட்வான்ஸ் 6000 ரூபாய் வாங்கறதால முழு சம்பளத்தையும் பிடிச்சுப்போம். அட்வான்ஸ் முடிகிற வரைக்கும் உனக்கு சம்பளமே தரமாட்டோம். இப்படி கோரியும் காலுவும் போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் தலையாட்டி சோனா தான் வாங்கிட்டு வந்த அட்வான்ஸ் பணத்துல சிச்சுவை ஸ்கூல்ல சேர்த்துடுச்சு. சிச்சுவும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். இப்படியே சில மாசங்கள் ஓடின. ஒரு நாள் கோரிக்காகம் வீட்டுல வேலையெல்லாம் முடிச்ச சோனா சிச்சுவுக்கு செரி பழம் பறிக்கிறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போச்சு. இப்படி போன சோனா செரி பழங்களை தேடி பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ அதை கூப்பிடுற குரல் கேட்டது. அது வேற யாரும் இல்ல, அந்த செரி மரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு காஞ்சு போன மரம் தான் சோனாவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. பறவையே, நீ என்கிட்ட வா, நான் சொல்றது கேளு. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? நானா? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க.
என்ன பாரு, இந்த காஞ்சு போன கிளையெல்லாம் என்ன சூழ்ந்துகிட்டு என் மேல மழையோ வெயிலோ படாம தடுத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால என்னால வளரவே முடியல. நீ அதையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானே இப்பதான் ஒரு வீட்ல வேலை பார்த்துட்டு ரொம்ப களைப்பா இருக்கேன். இப்ப உங்களை சுத்தம் பண்ணணும்னா எனக்கு அது ஈஸியான வேலையா இருக்காது. பறவையே, அப்படி சொல்லாத. நீ நிறைய பேருக்கு உதவி செய்யறத நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் உன்னை கேட்டேன். நீ மறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிடு. மரம் இப்படி சொன்ன உடனே சோனாவும் தன்னோட களைச்சு போன உடம்போடையே எல்லா குச்சிகளையும் எடுத்து தூரமா போட ஆரம்பிச்சது. இப்ப அந்த மரம் இருந்த இடம் ரொம்ப சுத்தமா ஆயிடுச்சு. இனிமே மழை வெயில் எல்லாமே அது மேல படும். இத பார்த்த மரம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பறவையே, உன் பேர் என்ன? என் பேரு சோனா. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை சுத்தம் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன். சோனா, கொஞ்சம் பொறு. என்ன ரொம்ப அழகா சுத்தம் பண்ணி விட்டு இருக்க. உன்னை வெறுங்கையோட அனுப்ப மாட்டேன். என் உடம்புல இருக்க பொந்துக்குள்ள போ. அங்க ஒரு சின்ன கிண்ணம் இருக்கும். அத வெளியில எடுத்துக்கிட்டு வா. மரம் இப்படி சொன்ன உடனே சோனாவும் உள்ள போய் அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வந்துச்சு. இதோ அந்த கிண்ணம். சோனா, இது ஒரு மந்திர கிண்ணம். உன்னோட தினசரி தேவைக்கான பணம் எவ்வளவுன்னு நல்லா யோசிச்சு இந்த கிண்ணத்துக்கிட்ட கேளு. அது தினம் தினம் அந்த பணத்தை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே சமயம் என்னால நம்பவும் முடியல. இப்படி சொல்லிட்டு யோசிச்ச சோனா, மந்திர கிண்ணமே, என்னுடைய தினசரி தேவை ஒரு வெள்ளி பணம் மட்டும்தான். நீ அதை கொடுத்தா போதும். சோனா இப்படி சொல்ல அந்த மந்திர கிண்ணத்துல ஒரு வெள்ளி பணம் வந்துச்சு. இத பார்த்த சோனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த மந்திர கிண்ணத்தை கொடுத்து எனக்கு நீ மிகப்பெரிய உதவி செஞ்சுட்ட. இது வரைக்கும் நான் எனக்கு சக்திக்கு மீறின கடினமான வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனி அந்த வேலையை விட்டுட்டு இந்த பணத்தை வச்சு என் பையனை நல்லா படிக்க வைப்பேன். பிறகு என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்வேன். இப்படி சொல்லிட்டு சோனா அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. மறுநாள் கோரிக்காக வீட்டுக்கு போன சோனா தன் வேலையை விட்டு நிக்கிற விஷயத்த சொல்லுச்சு. ஆமா, வேலையை விட்டுட்டேன்னா பிள்ளையோட படிப்புக்கு பணம் வேண்டாமா? அதுக்கு என்ன செய்வ? கோரி இப்படி கேட்டதும் மனசுல கள்ளங்காபடம் இப்படி எதுவுமே இல்லாத சோனா காட்டுல நடந்தது எல்லாத்தையும் கோரி கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போயிடுச்சு. கோரி, இந்த வேலைக்காரிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பாத்தியா? நாளைக்கே நாமும் அந்த மரத்துக்கிட்ட போறோம். ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேக்குறோம். அது கேக்குற உதவியை செஞ்சுட்டு அந்த மந்திர கிண்ணத்தை வாங்கிக்கிட்டு வர்றோம். காலுஜி, உங்க ஐடியா எல்லாம் தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு. எனக்கு அது பழக்கம் இல்ல. நேரா மூக்க தொட்டு தான் பழக்கம். அப்படியா? அது எப்படின்னு எனக்கும் சொல்ல. காட்டுக்கு போய் அந்த மரத்துக்கு உதவி செஞ்சு அதுக்கப்புறம் மந்திர கிண்ணத்தை வாங்கறதுக்கு பதிலா இன்னைக்கு ராத்திரி சோனா வீட்டுக்கு போய் அந்த மந்திர கிண்ணத்தை திருட முடிவு செஞ்சுட்டேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். மந்திர கிண்ணமும் நமக்கு கிடைச்சிரும், நம்ம வேலைக்காரையும் வேலையை விட்டு நிக்க மாட்டா. அன்னைக்கு ராத்திரி சோனாவும் சிச்சோ தூங்குனதுக்கு அப்புறம் ஜன்னல் வழியா உள்ள போன கோரி அந்த மந்திர கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. காலையில எழுந்து சோனா குருவி மந்திர கிண்ணம் இல்லாதால ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பிறகு என்ன பண்றதுனே தெரியாம மறுபடியும் கோரி வீட்டுக்கு வேலை பார்க்க வந்துச்சு. என்ன சொன்னா? என்னாச்சு? மறுபடியும் வேலைக்கு வந்துட்ட? அந்த மந்திர கிண்ணம் இப்ப என் வீட்டுல இல்ல. அதை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. சோனா, சில பொருட்கள் நம்ம வீட்டுல இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி நமக்கு இல்லன்னா அந்த பொருட்கள் தகுதியானவங்களை தேடிக்கிட்டு போயிடும். ஒருவேளை இந்த கிண்ணமும் தகுதியானவங்களை தேடிக்கிட்டு போயிடுச்சோ என்னவோ. சரி சரி, வாயை பொளந்துக்கிட்டு கனவு காணாம வந்து வேலையை பாரு. இப்படி கோரி வீட்டுல வேலை பார்த்த சோனா சாயங்காலம் மறுபடி செரி மரத்துல போய் பழங்களை பறிச்சுக்கிட்டு தன்னோட தலையெழுத்த நினைச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்து இருந்துச்சு. இப்ப அந்த மரம் மறுபடியும் சோனாவை கூப்பிடுச்சு. சோனா, ஏன் நீ சோகமா உட்கார்ந்து இருக்க? சோனா மந்திர கிண்ணம் காணாம போன கதைய சொல்ல அதை கேட்ட மரம், சோனா, உனக்கு மந்திர கிண்ணம் கிடைச்ச விஷயத்த கோரி கிட்ட சொன்னது பெரிய தப்பு. சரி, பரவாயில்ல. மறுபடியும் அந்த பொந்துக்குள்ள போய் பாரு. அங்க ஒரு மண் கிண்ணம் இருக்கும். அதை வெளியில எடுத்துக்கிட்டு வா.
சோனா போய் அந்த மண்கிணத்தை எடுத்து வர, சோனா, நீ கோரி வீட்டுக்கு போகும்போது இந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு போய் நான் சொல்ற மாதிரியே செய். உனக்கு உன்னோட பழைய கிண்ணம் கிடைக்கும். இப்படி சொன்ன மரம் கோரி வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்னு தெளிவா சோனாவுக்கு சொல்லுச்சு. இப்படி மரம் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சோனா கிளம்ப, சோனா, நான் சொன்ன 2 விஷயம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கட்டும். ஒண்ணு, இந்த கிண்ணம் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கும், காசு கொடுக்காது. இன்னும் ஒண்ணு, இந்த கிண்ணம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உடையாம பாத்துக்க. ஏன்னா இந்த கிண்ணத்தை உடைக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். மறுநாள் சோனா வேலைக்கு போகும்போது அந்த மண் கிண்ணத்தையும் எடுத்துக்கிட்டு போச்சு. கோரி வீட்டுக்கு போன உடனே அந்த கிண்ணத்தோட பேச ஆரம்பிச்சது. மந்திர கிண்ணமே, எனக்கு தேவையான வெள்ளி காசை நீ கொடுப்பாயா? வெள்ளி காசுகளை ஏன் கேக்குற? தங்க காசுகளா கேளு. கிண்ணம் இப்படி சொன்னதை கேட்ட கோரிக்காகத்துக்கும் காலுக்காகத்துக்கும் பேராசை தலை தூக்க ஆரம்பிச்சது. எனக்கு தேவையோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வெள்ளி காசு, ஆனா இந்த கிண்ணமும் தங்க காசுகளை தரேன்னு சொல்லுது. சோனா, அப்ப உனக்கு உன்னோட பழைய கிண்ணம் கிடைச்சிட்டா இந்த கிண்ணத்தை எங்களுக்கு கொடுத்துருவியா? கண்டிப்பா, தங்க காசுகளை தர இந்த கிண்ணம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு வெள்ளி காசு போதும். சோனா, நீ நாளைக்கு காலையில வா, நாங்க எப்படியாவது உன் கிண்ணத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம். மறுநாள் காலையில சோனா மண் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கோரி வீட்டுக்கு போக, கோரி பழைய கிண்ணத்தை வச்சுக்கிட்டு சோனாக்காக காத்திருந்துச்சு. சோனா, வா வா, உனக்காக தான் காத்திருக்கோம். இந்தா உன்னோட பழைய கிண்ணம், ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம். பழைய கிண்ணத்தை வாங்கின உடனே சோனா அந்த மரம் சொன்னபடியே உடனே வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. கோரி, இரு, தங்க காசுகளை நான் தான் கேட்பேன். மந்திர கிண்ணமே, நான் தங்க காசுகளை கேட்கவா இல்ல வெள்ளி காசுகளை கேட்கவா? வெள்ளி காசுகளை ஏன் கேக்குற? தங்க காசுகளா கேளு. கேக்குறேன், தங்க காசுகளா கேக்குறேன். மந்திர கிண்ணமே, எனக்கு 100 தங்க காசுகளை கொடு. ஏன் 100 தங்க காசுகளை கேக்குற? 200 தங்க காசுகளா கேளு. அப்படியே கேக்குறேன். மந்திர கிண்ணமே, எனக்கு 200 தங்க காசுகளை கொடு. ஏன் 200 தங்க காசுகளை கேக்குற? 400 தங்க காசுகளா கேளு. காலு தங்க காசுகளை கேட்க கேட்க அது அதை விட அதிகமா கேட்க சொல்லிச்சே தவிர ஒரு காசு கூட கொடுக்கவே இல்ல. பிறகு கோரியும் அந்த கிண்ணத்துக்கிட்ட கேட்டு பாத்துச்சு. கோரி எவ்வளவு கேட்டுச்சோ அதை விட அதிகமா கேட்க சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அந்த கிண்ணம். ஒரு கட்டத்துல கோரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மந்திர கிண்ணமே, இப்ப மரியாதையா ஒரே ஒரு தங்க காசை கொடுத்துரு, இல்ல உன்னை இங்கேயே போட்டு உடைச்சிடுவேன். ஏன் ஒரு தங்க காசு கேக்குற? 2 தங்க காசுகளா கேளு. இத கேட்ட உடனே கோரிக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த மண்கிணத்தை கீழே போட்டு உடைக்க அதுல இருந்து 4 கழுகுகள் வெளிவந்துச்சு. கோரியும் காலுவும் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கழுகுகள் அவங்கள கொன்னு தின்னுடுச்சு.